ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். உங்கள் அனாலிசிஸையும் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் நல்ல அனாலிசிஸ் பண்ணாலும் எந்த ட்ரேடு எந்த டைம் வேணாலும் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ கீப் யுவர் ஸ்டாப் லாஸ் இன் பிளேஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த அனாலிசிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அந்த இடத்த ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஹாரிசாண்டல் லைன் போடுறேன். அது என்ன லைன் பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்த க்ளோஸுக்கும் விக்குக்கு நடுவில் நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். இந்த ஜோனை நம்ம ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் க்ளோஸ் அண்ட் ஹையஸ்ட் விக் ப்ரீவியஸ், அதுதான் ஒரு ஜோனாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கூட இந்த விக்குக்கும் இந்த க்ளோஸுக்கும் நடுவில் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஜோன். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் ஜோன். ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்து அதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு பேங்க் நிஃப்டி இப்போ ரீடெஸ்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓவராலாக டெய்லி வீக்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் இன் தட். ஓகே, ஓவராலாக நம்ம ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மண்டேயோட இன்ட்ராடே செட்டப். ஓகே, ஸோ இன்ட்ராடே செட்டப்னு பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு, திரும்ப அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியல, மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது இப்போ கரெக்டாக. ஓகே, நம்ம இப்போ 4 hour சார்ட் பார்க்கலாம். ஸோ கன்சாலிடேஷன் தான். ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பிட்டு ஒரு மொமெண்டம் கம்மியாகி இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருந்துகிட்ருக்கோம் நம்ம டெய்லியில் பார்க்கும்போது. ஓகே, ஓவரால் அப் ட்ரெண்ட் தான், அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஃபிப் லெவல் போட்டு பார்க்குறேன். ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஃபிப் லெவல் போட்டு பார்க்குறேன். எங்கே நம்ம திரும்பி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 0.382. ஓகே, ப்ரீவியஸ் சப்போர்ட் 0.382 ஃபிப் லெவலில் திரும்பி இருக்கும். சப்போஸ் இந்த 0.382 ஃபிப் லெவல் இங்கே இந்த ஹை போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 0.382 இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ப்ரீவியஸ் ஹையை உடச்சி மேலே போயிருக்கணும். பட் போகலை. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு வைஸாக போயிட்டுருக்கோம். இப்படி மேலே போயிருக்கணும், பட் நம்ம போகாமல் அதுக்கு முன்னாடியே திரும்பிட்டு நம்ம ஒரு சைடு வைஸில் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்டோட கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஓவரால் புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு சைடு வைஸ் மார்க்கெட்டில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இன்னொரு சான்ஸ் இருக்குது. இந்த 0.382 ஸ்ட்ரக்சர் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இந்த 0.618க்கு வர்றதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே வரைஞ்ச அந்த க்ரீன் ஜோன் இருக்குல்ல, அதை உடைக்கணும். உடைச்சா கீழே அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 0.618 ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இப்போ நான் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே, ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். 3 வாட்டி இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக நான் டெய்லி சார்ட்டில் வரைஞ்சிருக்கேன். ஓகே, கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டெய்லி சார்ட்டில் நான் வரைஞ்சிருக்கேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வெல் ரெஸ்பெக்டட் ட்ரெண்ட் லைன். இங்கே ஒரு வாட்டி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. இப்போ 4th டைம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது இன்னொரு சைன். இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவரால் புல்லிஷாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கேண்டில் பிரேக் ஆகிருக்கு. பட் வீக்லியில் இன்னும் பிரேக் ஆகலை. அதனால் இந்த இடம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் தான். இது ஒரு பெரிய ஒரு இன்டிசிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த க்ரீன் ஜோனில். எனிவேஸ், நம்ம இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் லோவோட க்ளோஸ் இருக்குல்ல 1 hourல, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 hourல இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெட் கலரில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ எப்போயுமே ஒரு ப்ரைஸ் லெவல் இன்னொரு ஸ்ட்ரக்சர் லெவலை நோக்கி தான் போவோம். அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் லெவல் இது தான். இப்போ 15 minutes டைம் ஃப்ரேம் போயிட்டேன். 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருக்கோம். ஓகே, ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ, இனிஷியல் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். லாக் டூல் எடுத்துக்கிறேன்.
ட்ராயிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அங்கேருந்து ஒரு லோவர் லோ, மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு லோவர் லோ. இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் தான் இருக்கும். ஓகே, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை கன்சிடர் பண்ணால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் இருக்கும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் வந்து ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் as far as 15 minutes is concerned. ஸோ ரிமெம்பர், நம்ம இன்ட்ராடே செட்டப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு சேனலுக்குள்ளே தான் நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கோம். ஓகே, ஒரு வாட்டி சேனல் பாட்டம் வருது, சேனல் டாப் போகுது, சேனல் பாட்டம் வருது, சேனல் டாப் போகுது, மறுபடியும் இப்போ சேனலோட டாப்பில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆச்சுன்னா திரும்பியும் சேனலோட பாட்டம் வர்றதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஓகே, பட் இட் இஸ் டூ ஏர்லி டு சே. கடைசியாக வந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம மண்டே மார்னிங் ஓப்பனிங் எங்கேன்னு தெரில, ஓப்பனிங்கை பார்த்து தான் முடிவு பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கும் 0.382 ஃபிப் லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்விங் போட்டு பார்த்தீங்கன்னா கூட 0.382 ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்பி இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது கூட 0.382 தான் நின்றுட்டுருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் ஹை ப்ராபபிலிட்டி zone ஃபார் ஷார்ட்டிங் இன் 15 மினிட்ஸ் as far as my analysis is concerned. ஸோ ஒருத்தங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ட்ரு ஆகிட்டோன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எங்கே வைப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஆப்வியஸ்லி ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சருக்கு மேலே தான் வைப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாஸ் zone இருக்கு பாருங்கள், ஸ்ட்ரக்சர் பாஸ் zone. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஒரு சேஃப் ஸ்டாப் லாஸாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு மினிமம் ரிஸ்க் ரிவார்டு 1:1 இருக்கணும். அது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே டார்கெட் எங்கே எடுப்போம்னா ப்ரீவியஸ் லோவில் தான் டார்கெட் எடுப்போம். ஓகே, ப்ரீவியஸ் லோவோட க்ளோஸில் தான் நம்ம டார்கெட் வந்து எப்போயுமே எடுப்போம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் லோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா விக் கிடையாது, ப்ரீவியஸ் லோவோட லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டில், ரெட் கேண்டில் இந்த இடம் தான் 41921. ஓகே, 41920. ஸோ ரிஸ்க் ரிவார்டு 1:16. எனிதிங் அண்டர் 1:1 நான் வந்து என்ட்ரு ஆக மாட்டேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம 10 சேனல் பாட்டமுக்கு நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா 1:1.67 இருக்குது, விச் இஸ் ஈவன் பெட்டர். பட் இன் மை ஒப்பீனியன் ப்ரீவியஸ் லோ எடுக்கிறது சேஃப். பிகாஸ் அந்த க்ரீன் கலர் zone ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம டார்கெட் கூட மெஷர் பண்ணிக்கலாம். ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா 1:1.4 எல்லா வாட்டியும் அச்சீவ் ஆகிருக்கு. இந்த வாட்டியும் 1:1.4 வந்துச்சுன்னா சேனல் பாட்டம். ஃபஸ்ட்டு டார்கெட் கூட 1:1.272 பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சோம்னா ரெட் கலர் லைன், அதில் தான் லைன் அப் ஆகுது, விச் இஸ் த சேனல் பாட்டம். பட் நான் வந்து பர்சனலாக சேனல் பாட்டம் கெயின் பண்ண மாட்டேன். ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, இந்த லோ இதுதான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி கம்பேர்ட் டு த சேனல் பாட்டம். ஓகே, ஸோ whenever you are getting a risk reward more than 1:1 you can go for it. Okay, so 1:1.13 இருக்கனால I am comfortable to take the trade if I get the entry at the current level. ஸோ மண்டே மார்னிங் ஓப்பனிங் எதை பொறுத்து தான் நமக்கு தெரியும் என்ட்ரி எங்கே கிடைக்குதுன்னு. ஸோ you can also do your own analysis. This is my opinion, just for an education purpose. Any trade can go wrong at any point of time. So main thing, risk reward, position sizing பார்த்துக்கோங்க. Thank you. Thanks for watching. Have a good day.